நைட் ஷூட் போச்சு. அன்னைக்கு நிறைய கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் சாரோட. அவர் வந்து கிண்டல்லாம் பண்ணுவார். என்ன செலிபிரிட்டி மேடம்ல கிண்டல்லாம் பண்ணுவாரு. அவருக்கு என்ன முன்னாடியே தெரியும் வெங்கட் பிரபு சாருக்கு. என் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்காரு போல ட்விட்டர்ல. அதுதான் ஸோ எனக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு அவர்கிட்ட பேசுறதுக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் செலிபிரிட்டி ஷோன்னு ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து வெங்கட் பிரபு சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாய் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே வந்து பேசினாரு. வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து இளையராஜா சாரோட தான். உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. செகண்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ரீரோ. அடுத்ததான் இப்போ ரீசெண்டா நாங்க பார்த்த இந்த ஷாபுத்ரி படம் வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து குறிப்பா வெங்கட் பிரபு சாரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஃபீல்? அவரோட வந்து எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட்ல ஒரு சீன் மட்டும் தான் இருக்கும் மூவில. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸும் ஓகே பசங்க கிடைச்சிட்டாங்க, காணாம போயிருந்த பசங்க கிடைச்சிட்டாங்கன்றப்போ எல்லா பேரண்ட்ஸும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல நின்றுட்டு தேல் ரிசீவ் த சில்ட்ரன் போலீஸ் ஸ்டேஷன் வண்டியில இருந்து. ஸோ அந்த சீன்ல தான் நைட் ஷூட் போச்சு. அன்னைக்கு நிறைய கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் சாரோட. அவர் வந்து கிண்டல்லாம் பண்ணுவார். என்ன செலிபிரிட்டி மேடம்ல கிண்டல்லாம் பண்ணுவாரு. ஒரு பெரிய விஷயம் தான். கங்கை அமரன் சார் தானே உங்களுக்கு அந்த டைட்டில். ஆமா, ஏன்னா ஆமா அவர் வந்து அந்த ரியாலிட்டி ஷோல வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு. அது ஏதாவது பேசுனீங்களா அந்த சம்பந்தமா? அவருக்கு என்ன முன்னாடியே தெரியும் வெங்கட் பிரபு சாருக்கு. என் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்காரு போல ட்விட்டர்ல. அதுதான் ஸோ எனக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு அவர்கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரணம் மூவி ப்ரிவியூ ஷோக்கு வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செலிபிரிட்டி ஷோன்னு ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து வெங்கட் பிரபு சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் ஹாய் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே வந்து பேசினாரு. வெரி ஸ்வீட் பர்சன். சூப்பர். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிங் செஷனாகவே போகிறோம். கண்டிப்பா நான் ஒவ்வொருத்தருடைய மியூசிக் டைரக்டர் பேராக சொல்லுவேன். அவங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் நீங்கள் பாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து இளையராஜா சாரோட தான். ஸோ அதுவுமே இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டெலாம் ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாடுங்க. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஹோ லா 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 லா. பாட்டாவே படிச்சிட்டா நல்லா இருந்துச்சு தான். ஐயோ சூப்பர்ரா. வெரி குட், வண்டர்ஃபுல். செகண்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ரீரோ. தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரிரோ. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயோ சொல்லவே இல்லை முன்பு யாரோ. கிஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதோ அன்புதான் வெல்லுமே எந்த நாளோ. ஒலி எங்கு போகும் உனை வந்து சேரும், இந்த நஞ்சும் பிஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நஞ்சும் இல்லையே. கிரேட்.